கோரிக்காகத்தோட பையன் ஜக்கு ரொம்பவும் வாழ்த்தனமான பையன். ஒரு நேரம் கூட சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் இப்படி வாழ்த்தனம் பண்றது மற்ற பறவைகளுக்கு பெரிய தொல்லையா இருந்துச்சு. இவனோட வாழ்த்தனத்தால பாதிக்கப்பட்ட பறவைகள் அவங்க அம்மா கிட்ட போய் ஜக்கு மேல புகார் சொல்லுவாங்க. ஆனா ஜக்குவோட அம்மா கோரிக்காகும் தன்னோட பையனுக்கு நல்ல புத்தி சொல்றத விட்டுட்டு புகார் சொல்ல போற பறவைகள் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் ரீட்டா கிட்ட சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தது. இத ஒரு மரத்து மேல உட்கார்ந்து ஜக்கு பாத்துட்டான். இந்த சைக்கிளை எனக்கு கொடுங்க, நான் ஓட்டி பாக்குறேன்னு சொன்னதுக்கு இந்த ஆன்ட்டி எனக்கு சைக்கிளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இப்ப சரியான தண்டனை கொடுக்கணும். இப்படி நினைச்ச ஜக்கு உடனே வேகமா பறந்து போய் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போன ரீட்டா மேல மோதிட்டான். இதனால ரீட்டா கிளி சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துடுச்சு. ரீட்டா ஆன்ட்டி விழுந்துட்டாங்க, ரீட்டா ஆன்ட்டி விழுந்துட்டாங்க. ஜக்கு, உனக்கு அறிவு இல்ல? ஏன் இப்படி மேல வந்து மோதுற? உன்னாலதான் நான் கீழே விழுந்தேன். என்னோட காலில் எப்படி அடிபட்டு இருக்கு தெரியுமா? இப்பவே போய் உங்க அம்மா கிட்ட சொல்றேன் இரு. நீங்க யார்கிட்ட வேணா போய் சொல்லுங்க, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. எங்க அம்மா கிட்ட நீங்க திட்டு வாங்கணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. இப்படி சொன்ன ஜக்கு அங்க இருந்து பறந்து போயிட்டான். கோரி, உன் பையன் ஜக்கு சைக்கிள்ல போன என் மேல மோதி என்னை கீழே விழ வச்சுட்டான். அப்படியா? என் பையனுக்கு என்னாச்சு? உன் பையனுக்கு எதுவும் ஆகல. நான் தான் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து என் காலில் அடிபட்டுடுச்சு. அப்படியா ரீட்டா? இதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டும் போது கவனமா ஓட்டு. என் பையன் மேல மோதி அவனுக்கு ஏதாவது காயமாச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் கோரி, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட பையன் வேணும்னே என் மேல மோதி என்னை கீழே விழ வச்சுட்டான். இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு அவனை கண்டிச்சு வை. இன்னும் ஒரு தடவை அவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னா அங்கேயே 4 அப்பு அப்பிடுவேன். நீ என் பையனை அடிப்பியா? நீ என் பையனை அடிச்சிருவியா? நீ மட்டும் அவன் மேல கைய வச்ச, அந்த கைய வெட்டி போட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். புள்ள செய்யற தப்ப கண்டிக்காம என் மேல கோவப்படுற பாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் பிள்ளையாலேயே நீ நல்லா அனுபவிக்க போற. இப்படி சொல்லிட்டு ரீட்டா கிளி அங்க இருந்து கோவமா பறந்து போயிடுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு ஒரு நாள் சோனாக்குருவி தன்னோட வீட்டு வாசல்ல உட்காந்து சக்கரை பொங்கல் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தது. அம்மா, சக்கரை பொங்கல் தயாராயிடுச்சா? இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இன்னுமா தயாராகல? குழந்தைங்களா, நீங்க நதிக்கு போய் பல்லு விளக்கிட்டு வாங்க, அது கூட சக்கரை பொங்கல் தயாராயிடும். பிறகு குக்கும் பியூட்டியும் பல்லு விளக்குறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. இதையெல்லாம் ஒரு மரத்து மேல உட்கார்ந்துருந்த ஜக்கு பாத்துக்கிட்டே இருந்தான். இந்த சக்கரை பொங்கல்ல எதையாவது தூக்கி போட்டு அதை இன்னைக்கு யாரையும் சாப்பிட விடாம பண்ணணும். சக்கரை பொங்கல் தயாராயிடுச்சு, மேல கொஞ்சம் நெய் ஊத்திட்டு பாத்திரத்தை இறக்கி வச்சிடலாம். இப்படி யோசிச்ச சோனாக்குருவி நெய் டப்பா எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போச்சு. இந்த சமயத்துல வேகமா பறந்து வந்த ஜக்கு கொஞ்சம் மணல அள்ளி அந்த சக்கரை பொங்கல்ல இருந்த பாத்திரத்துல போட்டுட்டான். இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு வந்த ரீட்டா கிளி இத பாத்துருச்சு. டேய் ஜக்கு, அந்த பாத்திரத்துல என்ன எடுத்து போடுற? இப்ப மரியாதையா அங்க இருந்து போக போறியா இல்லையா? ரீட்டா கிளி இப்படி சத்தம் போட்ட உடனே ஜக்கு அங்க இருந்து பறந்து போயிட்டான். இந்த சமயத்துல நெய் டப்பாவை எடுக்க போன சோனாக்குருவி வெளியில வந்துருச்சு. ரீட்டா, என்னாச்சு? யார் கூட பேசிக்கிட்டு இருந்த? சோனா, நீ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற சக்கரை பொங்கல்ல கோரிக்காகத்தோட பையன் ஜக்கு மண்ணை அள்ளி போட்டுட்டு போயிட்டான். ரீட்டா, நீ என்ன சொல்ற? ஆமா சோனா, அவன் இதுல மண்ணள்ளி போட்டதை என் கண்ணால பார்த்தேன். இந்த சமயத்துல பல் விளக்குறதுக்காக நதிக்கரைக்கு போன குக்கும் பியூட்டியும் திரும்பி வந்துட்டாங்க. குழந்தைகள் திரும்பி வந்த உடனே சோனாக்குருவி நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லுச்சு. தயவு செய்து கோச்சுக்காம நான் இப்ப கொடுக்கற தானியங்களை சாப்பிடுங்க, நான் அந்த ஜக்கு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கோரியக்கா, நான் செஞ்சுக்கிட்டு இருந்த சக்கரை பொங்கல்ல உங்க பையன் மண் அள்ளி போட்டுட்டு வந்துட்டான். இதெல்லாம் என்ன பழக்கம்? ஆனா நீங்க கொஞ்சம் கூட கண்டிக்க மாட்டீங்களா? கோரியக்கா, ஜக்கு நடந்துக்கிற விதமே கேவலமா இருக்கு. ஆனா நீங்க அவனை விட கேவலமா நடந்துக்கிறீங்க. எல்லா அம்மாவும் தன்னோட பிள்ளைக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நீங்க அதுக்கு நேர்மாறா இருக்கீங்க. ஜக்குவுக்கு நல்ல விஷயங்களை கத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் கத்து கொடுக்கணும். சோனாக்குருவி இப்படி சொன்ன உடனே கோரிக்காகத்துக்கு கோபம் வந்து அடுப்புல இருந்த ஒரு கொல்லிக்கட்டைய கையில எடுத்துக்கிச்சு. சோனா, நீ எனக்கு சொல்லி கொடுக்கறது இருக்கட்டும், கொஞ்சம் அப்படி பக்கத்துல வா, உனக்கு நான் ஒன்னு சொல்லி கொடுக்க ஆசைப்படுறேன். கோரிக்காக இப்படி சொன்னதும் சோனாக்குருவி பயந்து கொஞ்சம் பின்னால போய் உட்காந்துச்சு. இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைச்ச சோனாக்குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு.
பிறகு ஒரு நாள் கோரிக்காக தன்னோட வீட்டுல சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்ப அங்க வந்து சக்கு இப்படி பேச ஆரம்பிச்சா. அம்மா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், எனக்கு 10 ரூபாய் பணம் கொடுங்க. ஜக்கு, ஐஸ்கிரீம் எல்லாம் இப்ப வேண்டாம், சாப்பாடு சமைச்சிட்டேன், வந்து சாப்பிடு. முடியாது, நான் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன், எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். ஜக்கு, எதிர்த்து எதிர்த்து பேசின ஓங்கி ஒரு அறை விட்டுருவேன். நீ என்ன அடிச்சா நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? நானும் திருப்பி அடிப்பேன். ஜக்கு இப்படி சொன்ன உடனே கோபம் வந்த கோரிக்காகும் ஜக்கு வாங்கி ஒரு ஆற விட்டுடுச்சு. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாத ஜக்கு பயங்கர கோபத்துல அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேரு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். அந்த சமயத்துல தண்ணீர் எடுக்கிறதுக்காக கோரிக்காக பானையை தூக்கிட்டு நதிக்கரைக்கு பறந்து போச்சு. உடனே ஜக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மா மேல இருந்த கோபத்துல வீட்டுல இருந்த எலி மருந்தை எடுத்து அந்த சாப்பாட்டுல ஊத்திட்டான். இப்படி ஊத்தின ஜக்கு அப்புறம் அங்க இருந்து பறந்து போயிட்டான். தண்ணீர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த கோரிக்காவும் ஜக்கு இல்லாத பார்த்துட்டு இப்படி சொல்ல ஆரம்பிச்சது. ஜக்கு, நீ சாப்பிடாம இருந்தா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். வயிறு பசி எடுத்தா தன்னால சாப்பிட வருவ. இப்படி நினைச்ச கோரிக்காவும் பிறகு ஒரு தட்டுல சாப்பாட்டை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. கொஞ்சம் சாதத்தை சாப்பிட்ட உடனே கோரிக்காக மயங்கி அப்படியே கீழே விழுந்துருச்சு. இப்படி மயங்கி விழுந்த கோரிக்காகவும் கொஞ்ச நேரத்துல அங்கேயே இறந்து போயிடுச்சு. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த ஜக்கு அம்மா இறந்து போனது தெரிஞ்ச உடனே அழ ஆரம்பிச்சான். அம்மா அம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேம்மா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா, எழுந்திருச்சு வாமா, எழுந்திருச்சு வாமா. ஆனா இப்ப அழுது என்ன புண்ணியம்? வாழ்க்கையில இனிமே ஜக்குவோட அம்மா எப்பவுமே வரமாட்டாங்க. தன்னோட குழந்தைய சரியா வளர்க்காத கோரிக்காகத்துக்கும் சரியான பழக்க வழக்கத்தை கத்துக்காத ஜக்குவுக்கும் இந்த மாதிரி ஒரே சமயத்துல தண்டனை கிடைச்சிருச்சு. நீங்க இன்னும் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலனா மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ள வாங்க. கழுகுக்கா, உண்மையிலேயே சொல்றேன், அந்த குருவியோட குழந்தைங்கள நான் இங்க அழைச்சிக்கிட்டு வந்தது உண்மை, என்ன நம்புங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அதையே சொல்றியா? இப்படி கேட்ட கழுகக்கா கழுகாயத்தை மறுபடியும் அறிய ஆரம்பிச்சது. எப்படியோ ஒரு வழியா கழுகிட்ட இருந்து தப்பிச்ச கழுகாகும் அங்கிருந்து பறந்து போய் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு. பிறகு அந்த கழுகும் தன்னோட குழியை நோக்கி பறந்து போயிருச்சு. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு காஞ்ச பொருட்களை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்த சோனாக்குருவி குழந்தைகள் கூட்டுல இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. குழந்தைங்களா நீங்க எல்லாரும் எங்க போனீங்க? இப்படி தன்னோட குழந்தைங்களுக்கு குரல் கொடுத்த சோனாக்குருவி உடனே தன்னுடைய குழந்தைங்களை தேடிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. எல்லாரும் சத்தம் போடாம மெதுவா வெளியில வாங்க. பியூட்டி இப்படி சொன்ன உடனே எல்லா குழந்தைங்களும் மெதுவா அந்த புதர்ச்செடியை விட்டு வெளியே வந்தாங்க. எல்லாரும் என் பின்னாடியே வேகமா பறந்து வரணும். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு தன்னுடைய கூட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சது. எல்லா குழந்தைங்களும் பியூட்டி பின்னாடியே பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன 5 குழந்தைங்களும் ஒரு இடத்துல தன்னோட குழந்தைங்க தேடிட்டு வந்த சோனாக்குருவியை சந்திச்சுட்டாங்க. குழந்தைங்களா, எல்லாரும் எங்க போனீங்க? நீங்க வீட்டுல இல்லாத பார்த்துட்டு அம்மா ரொம்ப பயந்து போயிட்டோம் தெரியுமா? உடனே பியூட்டி நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு. அம்மா, அந்த காகம் சொன்னதை நம்பிதான் அங்க எல்லாரும் போனோம். ஆனா அந்த காகம் எங்களை கழுகு கிட்ட கொடுக்க பார்த்துச்சு. நல்ல வேலை, நாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு புதர் செடிக்குள்ள மறைஞ்சிருந்ததால அந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். குழந்தைங்களா, அந்த திருட்டுக்காகத்தோட பேச்ச நீங்க நம்பி இருக்க கூடாது. இதுக்கு அப்புறமாவது நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. இப்படி சொன்ன குருவி பிறகு தன்னோட குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி வந்துச்சு. கோரி, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த குழந்தைங்களை அந்த கழுகு கிட்ட அழைச்சிக்கிட்டு போயிருக்கவே மாட்டேன். அப்பப்பா, என்ன அடி தெரியுமா? ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுந்துச்சு. காலுஜி, உங்களுக்கு எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியாது. பிளான் பண்ணணும் காலுஜி, பிளான் பண்ணணும். அப்படி பிளான் பண்ணனாதான் நம்ம செய்யற வேலையை சக்சஸா முடிக்க முடியும். உங்களால முடியாத வேலையை நான் நாளைக்கே செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பிறகு மறுநாள் கோரிக்காக ஒரு மரத்து பின்னால மறைஞ்சிருந்து சோனாக்குருவியோட கூட்டம் நோட்டமிட ஆரம்பிச்சது. குழந்தைங்களா, நீங்க பத்திரமா கூட்டிலேயே இருக்கணும். அம்மா கூட்டாங்கன்னு யார் வந்து கூப்பிட்டாலும் அவங்க பின்னாடி போக கூடாது. அம்மா உங்களை கூப்பிடணும்னா நான் வந்துதான் கூப்பிடுவேன், யாரையும் அனுப்பி விட மாட்டேன்.
சரிம்மா, நீங்க சொன்னபடியே நடந்துப்போம். யாரு வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டோம். நீங்க வர்ற வரைக்கும் நாங்க இந்த கூட்லயே உட்கார்ந்துருப்போம். பிறகு தன்னோட 5 குழந்தைங்களையும் கூட்டுல இட்டுட்டு சோனா குருவி உணவு தேட பறந்து போச்சு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். சோனா குருவி உணவு தேட பறந்து போயிடுச்சு. குழந்தைங்க 5 பேரும் தனியா கூட்டுல இருக்காங்க. இந்த சமயத்துல நாம அந்த கருப்பு பூனை கிட்ட போய் விஷயத்த சொன்னா அது வந்து இந்த 5 குழந்தைங்களையும் தூக்கிக்கிட்டு போயிடும். இப்படி நினைச்ச கோரிக்காவும் உடனே அந்த கருப்பு பூனையை பார்க்க பறந்து போச்சு. இதே சமயம் உணவு தேட போன சோனா குருவி கோரிக்காக ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கிறத பார்த்துடுச்சு. உடனே சோனா குருவி ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த காகம் எதுக்காக நம்ம கூட்டுக்கு பக்கத்துல மறைஞ்சு உட்கார்ந்துருக்கணும்? அப்படின்னா இந்த காகத்தால நம்ம குழந்தைங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு உணவு தேட போகாம தன்னுடைய கூட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. கருப்பு பூனையே, உனக்கு நல்ல செய்தி ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். மியாவ். காகமே, நீ எனக்கு எதுவும் நல்ல செய்தி சொல்ல தேவையில்லை. நீ என்னை தேடி வந்ததே எனக்கு நல்ல செய்தி தான். நான் ரொம்ப பசியில இருக்கேன். நீ கொஞ்சம் என் பக்கத்துல வா. மியாவ். இங்க பாரு பூனையே, நீ என்ன சாப்பிட நினைக்காத. நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். நீ சாப்பிட்றதுக்காக 5 குருவி குழந்தைங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே என் பின்னாடி வா. அந்த குழந்தைங்கள நான் உனக்கு காட்டுறேன். மியாவ். ஏய் காகமே, நீ என்னை வீணா அலைய விட மாட்டில்ல? எனக்கு என்னவோ உன் முகத்தை பார்த்தா நீ பேசுறதெல்லாம் பொய் மாதிரியே இருக்கு. மியாவ். அதுக்கு நான் என்ன பண்றது? என்னோட முகமே அப்படிதான், ரொம்பவும் வில்லத்தனமா இருக்கு. அத பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு நான் உண்மையா தான் நடந்துப்பேன். மியாவ். சரி சரி, உன் பேச்சை நம்பி உன் பின்னால வரேன். ஒருவேளை நீ சொன்னபடி எனக்கு உணவு கொடுக்கலன்னா என்ன பண்றது? மியாவ். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஒருவேளை அப்படி நான் அந்த குருவி குழந்தைங்கள உனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்க, நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம். என் மேல பாஞ்சு என்னையே கொண்டு தின்னுடு. மியாவ். அப்படியா? அப்படின்னா சரிதான். நீ முன்னால போ, நான் பின்னாலேயே வரேன். மியாவ். பிறகு கோரிக்காவும் பறந்து போக பூனை அது பின்னாலே நடந்து போச்சு. இப்படி பூனைங்க 2 பேரும் சோனா குருவியோட கூட்டுக்கு போய் பார்த்தப்ப அந்த கூடு வாலியா இருந்துச்சு. அங்க யாருமே இல்ல. கோரிக்காக தன்னோட கூட்டுக்கிட்ட மறைஞ்சிருந்ததை பார்த்த சோனா குருவி கோரிக்காகத்து மேல சந்தேகப்பட்டு தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு போய் ஒரு மரத்தோட இலைகளுக்கு இடையில ஒளிஞ்சிருந்தது. கூட்டுல யாரும் இல்லாத பார்த்த பூனைக்கு கோபம் வந்துருச்சு. மியாவ். காகமே, என்ன இது? கூட்டுல யாருமே இல்ல. ஒருவேளை எல்லாரும் சினிமாவுக்கு போயிருக்காங்களோ? மியாவ். பூனையே, இப்படி எல்லாம் கிண்டலா பேசாத. நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நாம இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். மியாவ். காகமே, நீ வேணும்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம். ஆனா என்னோட பசி அவங்களுக்காக வெயிட் பண்ணாது. மியாவ். பூனையே, நான் சத்தியமா சொல்றேன், அந்த 5 குழந்தைங்களும் இந்த கூட்டுல உட்கார்ந்து இருந்ததை இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். மியாவ். காகமே, நீ எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருந்த. அதுல ஒரு ஆப்ஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால நான் இப்ப இன்னொரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண போறேன். மியாவ். இங்க பாரு, இப்படி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. மியாவ். அதெல்லாம் முடியாது. குழந்தைங்க கூட்டுல இல்ல. அதனால நான் இப்ப ஒன்ன சாப்பிட போறேன். முடிஞ்சா தப்பிச்சுக்க. மியாவ். பூனை இப்படி சொன்ன உடனே கோரிக்காவும் அங்கிருந்து பறந்து போக முயற்சி பண்ணுச்சு. காகமே, என்னை ஏமாத்த முயற்சி பண்றியா? அவ்வளவு ஈஸியா உன்னை பறந்து போக விட்டுற மாட்டேன். மியாவ். இப்படி சொன்ன இந்த கருப்பு பூனை வேகமா பாஞ்சு கோரிக்காகத்தை தன்னுடைய வாயால கவி எடுத்துக்கிட்டு குகையை நோக்கி ஓடி போச்சு. இதையெல்லாம் ஒரு மரத்து மேல உட்கார்ந்துருந்த காங்காவும் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சது. கோரி, பிளான் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த. கடைசியா உன்னோட பிளான் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை.